தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 19/12/2022 ஒரு பதிவை பதிவிட வேண்டும் என்று. இந்த பதிவு யாருக்கென்றால் நடிகையும் டாக்டருமான ஷர்மிளா அவர்களுக்கு. ஷர்மிளா மேடம், இப்போ சமீபத்தில் உங்கள் பேட்டி ஒன்று பார்த்தேன். அதில் என்ன திரும்ப பேசியிருக்கீங்க? தமிழக வெற்றி கழக தலைவர் பின்னாடி ஏன் போகிறீங்க, போய் கஷ்டப்படுறீங்க, சாகுறீங்கன்னு நீங்கள் எங்கள் மேலே அக்கறையெல்லாம் வச்சதுக்கு நன்றி மேடம். சரிங்களா? உங்கள் பொண்ணான அக்கறைக்கு நன்றி. நீங்கள் எப்படி அக்கறை காட்டுறீங்கன்னு எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. அதுக்கு நன்றியை கேட்குறேன், தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் ஏன் அவர் பின்னாடி போகிறோங்கிறத நான் அந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், கேட்டுங்க. சின்ன வயசுலேருந்து நாங்கள் திரையில் பார்த்த ஒரு நடிகர் அவர். இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழக மக்களுக்கு, பல கோடி மக்களுக்காக நல்லது செய்யன்ட்டு அவரோட கெரியரையும் உச்சத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கார். அவர் பின்னாடி ஒரு நல்லாட்சி அமையறதுக்காண்டி நாங்கள் போகிறோம். அதில் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க கரூர் இஷ்யூவை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க. கரூரில் நடந்தது ஒரு விபத்து தான். அது விபத்தா இல்லை சதியான்ட்டு கூடிய சீக்கிரம் அது உண்மை வெளிச்சத்துக்கு வரதான் போகுது. அதை விட்டுட்டு நீங்கள் நடுவில் வாண்டடாக வண்டியில் ஏறிக்கிட்டு எங்கள் தமிழக மக்களுக்கு அட்வைஸ் டேஸெல்லாம் நீங்கள் கொடுக்காதீங்க. அதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. சரிங்களா? உங்கள் வேலை என்ன? டாக்டர் ஆகிங்க, நடிகர் ஆகிங்க, அந்த வேலையை பார்த்துட்டு போங்க. நீங்கள் காசை வாங்கிட்டு எங்களுக்கு அட்வைஸு டேஷ் எல்லாம் கொடுக்க எங்களுக்கு வராதிங்க. சத்தியமாக இணையதளத்துக்கெல்லாம் வராதிங்க. மீடியாக்கெல்லாம் பேட்டி கொடுக்காதீங்க. அசிங்கமாக இருக்குது. சரிங்களா? உங்களை திட்ட முடியாமல் இல்லை, திட்டக்கூடாதுங்கிற மனநிலையில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் மரியாதையாக. அதனால் தயவு செய்து கேட்டுக்கிறேன், உங்கள் அட்வைஸ் எல்லாம் உங்கள் கூடயே வச்சுக்கோங்க. உங்கள் கூட இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுங்க. உங்கள் அட்வைஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் தேடியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தயவு செய்து இனிமேல் தமிழக மக்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறாதீங்க. ஏன்னா நாங்கள் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் பாதுகாப்பு பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதனால் உங்கள் வாயை மூடிட்டு கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக இருந்துக்குங்க. இதுக்கு மேலே எதனாச்சும் பேட்டிக்கிட்டின்னு வந்தீங்கன்னா நாங்கள் இவ்வளோ மரியாதையாக பேச மாட்டோம். அதுதான். நன்றி மக்களே.